Hallelujah. We worship you, Lord. We praise your name. ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஆராதித்து உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஐயா. உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம், மகிமைப்படுத்துகிறோம் கர்த்தாவே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. எல்லா நன்றி அறிதலுக்கும் நீர் பாத்திரமானவர் கர்த்தாவே. எல்லா ஸ்தோத்திரங்களுக்கும் நீர் பாத்திரமானவர். இம்மட்டும் வழி நடத்தி வந்த கர்த்தாவே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். இம்மட்டும் சுமந்து வந்தவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். இம்மட்டும் எங்களை தப்புவித்தவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். கண்மணி போல் எங்களை பாதுகாக்கிறவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி உள்ள உள்ளத்தோடு உம்மை நாங்கள் துதித்து உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை ஆராதித்து உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. நீர் ஒருவரே துதிக்கு பாத்திர, நீர் ஒருவரே கனத்திற்கு பாத்திர. எல்லா நாமத்திற்கு மேலான நாமத்தை உடையவரே, எல்லா கர்த்தத்துவங்களுக்கு மேலாய் உயர்த்தப்பட்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. உம்முடைய நாமம் உயர்த்தப்படுவதாக, உம்முடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. உம்மை துதிக்கிறோம் இயேசு சுவாமி. உம்மை நன்றி உள்ள உள்ளத்தோடு உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம் ஐயா, ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, ஆராதிக்கிறோம் ஐயா. Thank you Father, thank you Jesus, thank you Holy Spirit. We worship your name, we worship your name, we exalt your holy name, O Lord. Oh, we give you praise and thanks and glory and honor. Hallelujah. We praise your name, we praise your name. Thank you Jesus, thank you Jesus. Hallelujah. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். Hallelujah, hallelujah. Thank you Lord, 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 thank you Jesus. We worship you Lord. Hallelujah. பாத்திர நீரே இயேசுவே, நீர் பாத்திரரே, பாத்திர நீரே இயேசுவே,
Hallelujah, hallelujah, hallelujah. எல்லா துதிக்கும், எல்லா கனத்திற்கும், எல்லா மகிமைக்கும், எல்லா பிரஸ்தாபத்திற்கும் பாத்திரமானவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஐயா. உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் ஐயா. உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை தொழுது கொள்ளுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை மேன்மைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் ஒருவரே எல்லா பயத்திற்கும் ஆண்டவரே பாத்தீர, எல்லா பயபக்திக்கும் நீர் பாத்தீர, எல்லா பணிந்து கொள்ளுதலுக்கும் நீர் பாத்தீர, எல்லா ஆராதனைக்கும் நீர் பாத்தீர, எல்லா மகிமைக்கு நீர் பாத்தீர, எல்லா ஸ்தோத்திரங்களுக்கும் நீர் பாத்தீர. இயேசையா, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம் ஐயா, ஆராதிக்கிறோம். Hallelujah, hallelujah. Thank you Jesus, thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Lord. எழும்பி நின்று ஒரு சில நிமிஷங்கள் நாம் ஆண்டவரை ஆராதிப்போம், ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். நம்முடைய தேவன் நல்லவர், நம்முடைய தேவன் நமக்கு போதுமானவர். தேவன் கடந்த 3 மாதங்கள் இந்த ஆண்டு துவங்கி தேவன் இம்மட்டும் தம்முடைய கிருபை நம்மை விட்டு விலக்காமல் தேவன் தம்முடைய சட்டைகளால் நம்மை மூடி தேவன் பாதுகாத்து வழிநடத்தி வந்த வழிகள் ஏராளம் ஏராளம். தேவன் நமக்கு செய்த நன்மைகள் ஒரு நாளும் எண்ணி முடியாது. ஹல்லேலூயா. நேற்றிரவு நான் தேவ சமூகத்திலே, ஆண்டவரே, இன்றைக்குள்ள ஆராதனையிலே நாங்கள் உம்மை எவ்வாறு ஆராதிக்க வேண்டும் நான் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்த போது கர்த்தர் எனக்கு ஒரே ஒரு வார்த்தையை மாத்திரம் கர்த்தர் எனக்கு ஞாபகப்படுத்தினார். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குகிறதும் இல்லை, அவர் தூங்குகிறதும் இல்லை. இந்த காலையில் நாம் தேவன் நம்மை காத்த வழிகளை நினைத்து நாம் கர்த்தரை ஆராதிப்பது தேவனுக்கு பிரியமானதாக இருக்கிறது என்று நான் விசுவாசிக்கிறேன். தேவன் மாத்திரம் நம்மை காக்காவிட்டால் ஒன்றும் எதுவும் யாரும் நம்மை காக்க முடியாது. ஒவ்வொரு நாளும் நம்மை வலுவாதபடி காக்கிறவர் நம்முடைய தேவன். போக்கிலே வரத்திலே நம்மை காக்கிறவர் நம்முடைய தேவன். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நகரத்தை காவாராகில் வெளித்திருக்கிறவர்கள் வெறுதா. தேவன் தான் தம்முடைய சட்டைகளால் நம்மை மூடி பாதுகாக்கிறார். தேவனுடைய கண்கள் நம்மை விட்டு விலகுமானால் நாம் எப்பொழுதும் அடிந்து போயிருப்போம். ஆகவேதான் தாவீது தன்னை சுற்றிலும் எத்தனையோ படை வீரர்கள் தன்னை இரவும் பகலும் பாதுகாக்க இருந்தாலும், அவனே ஒரு விழிப்புள்ள வீரனாய் இருந்தாலும் அவன் சொல்லுவான், நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் கர்த்தருடைய கிருபை. நிற்பது நிர்மூல கர்த்தருடைய கிருபை தான். மோசேயுமாய் தான் சொல்லுவார், நிற்பது நிர்மூலமாகாதிருப்பது தேவனுடைய சுத்த கிருபை. எவ்வளவு உண்மை உள்ளவர் நம்முடைய தேவன். நம்மை வலுவாதபடி காத்து இம்மட்டும் ஜீவனுள்ளோர் தேசத்திலே நம்மை வைத்து நம்மை ஆசீர்வைத்து நம்மை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தேவன் நம்மை காத்த வழிகள் எவ்வளவு அதிகமானது. ஹல்லேலூயா. அதை நினைத்து நாம் எவ்வளவு ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கலாம். எவ்வளவு கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணி எவ்வளவாய் நாம் கர்த்தருக்குள்ளே நாம் மகிழலாம். தேவனே, என்னையும் காப்பதற்கு நீர் என்னை நினைவு கூர்ந்தீரே, உமக்கு நன்றி ஐயா, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஐயா, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Lord. நன்றி செலுத்துகிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் காத்த வழிகளுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் தாம் நம்மை பாடுவோம். நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் தாம் நம்மை காத்ததாலே அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர்,
ஹalleluya ஹalleluya. கொஞ்ச நேரம் ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணி அவரை மகிமைப்படுத்துவோம். தேவனே, உம்முடைய காக்கும் கரங்களுக்காய் உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஐயா, உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் 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 ஐயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஐயா. தெய்வமே, உம்மை ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் கர்த்தாவே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஹalleluya ஹalleluya. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் ஒருவரே பாத்திர, நீர் ஒருவரே பாத்திர, நீர் ஒருவரே பாத்திர. ஹalleluya ஹalleluya. எல்லா தீங்குக்கும் எங்களை விலக்கி பாதுகாக்கிறவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் துதிக்கிறோம். வல பக்கத்தில் நிழலா இருந்து எங்களை காக்கிறவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம். பகலில் பறக்கும் அம்பு, இரவில் நடமாடும் கொள்ளை நோய் எங்களை சேதப்படுத்தாமல் எங்களை பாதுகாக்கிறீரே, உமக்கு நன்றி உமக்கு நன்றி. ஹalleluya. Thank you Father. We worship you, we worship you, we worship you. Hallelujah hallelujah. நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம். நன்றி அப்பா நன்றி அப்பா. நன்றி உள்ள உள்ளத்தோடு உம்மை ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஒருவரே எங்களை பாதுகாக்கிறவர், நீர் ஒருவரே சட்டைகளை விரித்து எங்களை பாதுகாக்கிறவர். நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா. நிர்மூலமாகாமல் பாதுகாக்கிறவரே, நீங்காமல் இருந்து பாதுகாக்கிறவரே, உமக்கு நன்றி உமக்கு நன்றி உமக்கு நன்றி. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. Thank you Father, thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Jesus, thank you Lord, thank you Lord, thank you Lord. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. வலப்பக்கத்தில் நீழலவரே, வழுவாமல் காப்பவர் அவரே. வலப்பக்கத்தில் நீழலவரே, சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பேன். மலைகள் பெயர்ந்த வென்றிடினும், நிலை
காக்கும் கரங்கள் நம்மை சுற்றிலும் அரவணைத்திருக்கிறது. நாம் எவ்வளோ கர்த்தருக்குள் நாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் தெரியுமா? நாம் உறங்கினாலும் தூங்காமலும் உறங்காமலும் விழித்திருந்து நம்மை பாதுகாக்கிற கண்கள் நம்மேல் படர்ந்திருக்கிற. ஓ ஜீசஸ், ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். என்னுடைய கால்கள் கல்லில் இடராதபடி என் சரீரத்தை தேவன் பாதுகாக்கிறவர் மாத்திரம் அல்ல, நம்முடைய ஆத்துமாவையும் அழிவிலிருந்து பாதுகாக்கிற தேவனாயிருக்கிறார். நம்முடைய தேவன் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு நல்லவர். நான் சொல்லுவேன், ஒருவேளை இன்றைக்கு உலக மனிதர்கள் சரீரப்பிரகாரமான பாதுகாப்புகளை மேன்மை பாராட்டுகிறார்கள். ரதங்களை குறித்து, குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள். எனக்கு இவ்வளவு பாதுகாப்பு இருக்கிறது. அந்த பாதுகாப்பு ஒருவேளை மனிதர்களால் உண்டாகிற பாதுகாப்பாக இருக்கலாம். சில போர் வீரர்களாய் அவர்களால் உண்டாகிற பாதுகாப்பாக இருக்கலாம். சில காவலர்களாய் அவர்களால் உண்டாகிற பாதுகாப்பாக இருக்கலாம். உண்மையாக சொல்லுவேன், நம்முடைய சரீரம் மாத்திரம் பாதுகாக்கப்படுவது உண்மையான பாதுகாப்பு அல்ல. நம்முடைய தேவன் நம்முடைய கால்கள் இடராமல் பாதுகாக்கிற தேவன் மாத்திரம் அல்ல, நம்முடைய ஆத்துமா தோய்ந்து போகும்போது, நாம் மனம் சோர்ந்து நொந்து போகிற பொழுது நாம் தளர்ந்து விடாதபடி நம்மை பலப்படுத்துகிற தேவன் நம்முடைய ஆத்துமாவை இரவும் பகலும் பாதுகாக்கிறார். சோர்வின் பள்ளத்தாக்கில் நாம் அமிழ்ந்து போகாதபடி நமக்கு வருகிற பலவீனத்தின் நேரத்தில் தேவன் நமக்கு பலனாய் இருக்கிறார். உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்ன தேவன் நம்முடைய ஆத்துமாவை பாதுகாத்து நாம் சோர்ந்து போகாதபடி, நாம் தளர்ந்து போகாதபடி நம்முடைய கைகளை பலப்படுத்துகிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெரிய தீர்க்கதரிசி, அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருந்தவன், ஒரே ஒரு பெண்ணினுடைய வார்த்தையை கேட்டு சோர்ந்து போய் சூறை செடியின் கீழ் போய் படித்துக் கொண்டான். நான் வாழ்ந்தது போதும் ஆண்டவரே, நான் நல்லவன் அல்ல, என்னை எடுத்துக்கொள்ளும், நான் சாவது நலம் என்று சொல்லி பெரிய பக்தனுக்கே சோர்வு வந்தது. ஆனால் தேவனோ அவனை மறுபடியும் பலப்படுத்தினார். நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், எழுந்து சாப்பிடு. நான் சொல்லுவேன், கர்த்தர் தான் நம்மை இம்மட்டும் நம்முடைய உள்ளத்தில் சோர்ந்து போகாமல், சோர்வின் பள்ளத்தாக்கிலே அமிழ்ந்து போகாதபடி கர்த்தர் நம்மை பாதுகாத்திருக்கிறார். கர்த்தர் தான் பாதுகாத்திருக்கிறார். உண்மையாய் நாம் சொல்ல முடியும், கர்த்தர் எனக்கு முன்பாக நான் நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன், நான் அசைக்கப்படுவதே இல்லை, நான் அசைக்கப்படுவதே இல்லை. என் சோர்விலே எனக்கு பலனா இறங்கி வந்து என்னை பலப்படுத்துகிற ஒரு கரம் என்னோடு இருக்கிறார், என்னோடு இருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய வாழ்க்கையில் அனுபவத்தை சொல்லுவார். நான் முதல் தரம் உத்தரவு சொல்ல எழுந்து நின்ற போது ஒருவனும் என்னோடு நிற்கவில்லை, எல்லாரும் என்னை விட்டு போய்விட்டார்கள். ஆனால் கர்த்தரோ எனக்கு துணை நின்றார். சிங்கங்களின் வாய்க்கும் கர்த்தரனை தப்புவித்தார் என்று சொன்னார். நம்முடைய தேவன் நம்மோடு இருந்து நம்மை பாதுகாக்கிறார். எல்லாராலும் தனிமைப்படுத்தப்படுகிற வேளையிலே, நம்பிக்கைகள் எல்லாம் அற்று போகிற வேளையிலே நமக்கு துணை நிற்கிற ஒரு கர்த்தர் நமக்காக நின்று கொண்டிருக்கிறார். எவ்வளவு நல்ல தேவன். வெள்ளங்கள் புரண்டு வந்தாலும், எதிரிகளால் நமக்கு சோர்வுகள் வந்தாலும், எத்தனை அம்புகள் நமக்கு எதிராய் பாய்ந்தாலும், கர்த்தருக்குள்ளே திடமனதாய் இருக்கிற பலனை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. நான் அடிக்கடி நினைப்பேன், ஆண்டவரே, என்னுடைய சோர்வின் பள்ளத்தாக்கில் நீர் மாத்திரம் கூட இல்லை என்றால் நான் எப்பொழுதோ அமிழ்ந்து போயிருப்பேன். யோபு இவ்வளவு பெரிய நஷ்டத்திற்கு பின்பாக எப்படி அவனால் தைரியமாய் நிற்க முடிந்தது? வீட்டார் அவனுக்கு துணை நிற்கவில்லை, எந்த மனிதனும் துணை நிற்கவில்லை. அவனை ஆறுதல் படுத்த ஒருவரும் இல்லை, அவனை ஸ்திரப்படுத்த ஒருவரும் இல்லை.
ஆனால் நான் சொல்லுவேன், யோபு பணம் போய், சம்பத்து போய், பிள்ளைகள் போய், சுகம் போய், எல்லாம் கடந்து போன பிறகும் அவன் ஏன் அவ்வளோ தைரியமா நின்றான் என்றால், யாரும் நிற்க முடியாத இடத்துல கர்த்தர் நின்றார். அவனை பலப்படுத்தாவிட்டால் நிச்சயமா முறிந்து போயிருப்பான், நிச்சயமா முறிந்து போயிருப்பான். நம்முடைய வாழ்க்கையில இந்த 4வது மாதத்துல நாம் இன்றைக்கு நம்ம நின்று கொண்டிருக்கிறோம்னு சொன்னா, உண்மையாவே நாம சோர்ந்து போகாம, தளர்ந்து போகாம, தோல்விகளையும் தாண்டி, அலைகளை தாண்டி நாம் நின்று கொண்டிருக்கிறோம்னு சொன்னா, கர்த்தருடைய கரமே நமக்கு அந்த நேரத்தில் இருந்தது. கர்த்தருடைய கரம் மாத்திரம் நம்மத்திலே இல்லாமல் இருக்குமானால் எப்பொழுதோ நாம் ஆண்டு போயிருப்போம், அமிழ்ந்து போயிருப்போம், அமிழ்ந்து போயிருப்போம். ஹல்லேலூயா. நிந்தனைகள் போராட்டம் வந்து நீதியின் தேவன் தாங்கினாரே. நிந்தனைகள் நீதியின் தேவன் தாங்கினாரே. நேசர் கோடி என்மேல் பறக்க, நேசர் உமக்காய் ஜீவித்திடுவேன். நேசர் கோடி என்மேல் பறக்க, நேசர் உமக்காய் ஜீவித்திடுவேன். பிசாசானுடைய ஆயுதங்கள்ல ஒரு பெரிய ஆயுதம் வந்து சோர்வு. தாவீது மிகவும் சோர்ந்து போனான். அழுகிறதற்கு பலன் இல்லாத மட்டும் அழுதான் என்று வாசிக்கிறோம். அவன் சொல்லுகிறான், இரவெல்லாம் என் படுக்கையை நான் கண்ணீரினால் நான் நனைத்தேன், கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் உனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. நமக்கு முகத்திற்கு ரட்சிப்பை அருளுகிறவர் அவர்தான். நம்முடைய தலையை உயர்த்துகிறவர் அவர்தான். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் எவ்வளவு நல்லவர். சோர்வின் பள்ளத்தாக்கில் அமிழ்ந்து போகாதபடி நம்மை காத்த கரம் எவ்வளவு பெரியது, எவ்வளவு பெரியது, எவ்வளவு பெரியது. ஆண்டவரே, உம்முடைய கரத்திற்காக நன்றி.
என்னை பலப்படுத்தி நம்முடைய கரத்திற்காக நன்றி. என்னை உயர்த்தி நம்முடைய கரத்திற்காக நன்றி. என்னை ஸ்திரப்படுத்தி நம்முடைய கரத்திற்காக நன்றி. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. சத்துரு வெள்ளம் போல் வந்த பொழுது எனக்காய் ஜெயக்கொடி ஏற்றி ஆண்டவரே என் கால்களை கல்பாலையின் மேல் நிறுத்தினவரே, உமக்கு நன்றி ஐயா, உமக்கு நன்றி ஆண்டவரே. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஓ, நீர் ஆறுதல் படுத்தின வழிகளுக்காக, நீர் ஸ்திரப்படுத்தின வழிகளுக்காக தேவனே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. Thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Lord. கர்த்தர் மாத்திரமே அடைக்கலமாய் இல்லாமல் இருந்திருப்பாரானால் நான் எப்பொழுதோ மாண்டு போயிருப்பேன், எப்பொழுதோ என் சோர்விலே அமிழ்ந்து போயிருப்பேன். தேவனே, என்னை உயிர்ப்பிக்கிறவர் நீர், என்னை உயிர்ப்பிக்கிறவர் நீர், சோர்விலிருந்து என்னை தப்புவிக்கிறவர் நீர், என் உயர்ந்த அடைக்கலமானவரே, என் நம்பிக்கையும் என் துருகமும் என் கோட்டையும் என் பலனுமானவரே. உம்மை நாங்கள் துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கண்டுன்னை அழைத்தவர் கரமதை பார், அவர் கைவிடாதிருப்பார். கண்டுன்னை அழைத்தவர் கரமதை பார், அவர் கைவிடாதிருப்பார். ஆண்டுகள் தோறும் உனக்கவர் அழித்த ஆசிகளை எண்ணிப்பார். ஆண்டுகள் தோறும் உனக்கவர் அழித்த ஆசிகளை எண்ணிப்பார், 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 எண்ணிப்பார். இன்றும் அதை எண்ணிப்பார், இன்றும் அதை எண்ணிப்பார். காப்பார், உன்னை காப்பார், காத்தவர் காப்பார், இன்றும் இனிமேலும் காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். காப்பார், உன்னை காப்பார், இன்னும் இனிமேலும் காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் நம்முடைய சரீரத்தையும் நம்முடைய சுகத்தையும் காக்கிறவர் மாத்திரமல்ல, சோர்ந்து போகாமல் நம்முடைய ஆத்துமாவை தேவன் காக்கிறவர் மாத்திரமல்ல. நாம் வாசிக்கிறோம், வலுவாதபடி நம்மை காக்கிறவர், நம்முடைய மகிமையின் சன்னிதானத்திற்கு முன்பாக நம்மை நிறுத்துகிறவரும் என்று நாம் வாசிக்கிறோம். நம்முடைய தேவன் எதை காக்கிறார் தெரியுமா? தேவன் நம்முடைய ரட்சிப்பை காக்கிறார். நாம் பெற்றுக்கொண்ட ஆனந்த பாக்கியத்தை தேவன் பாதுகாக்கிறார். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கர்த்தர் பாதுகாக்கிறார். கர்த்தர் காவாராவிட்டால் நிச்சயமாய் நாம் மாண்டு போயிருப்போம், நாம் எப்பொழுதோ வழி தப்பி போயிருப்போம். ஆனால் தேவனோ தம்முடைய இன்ப சத்தத்தை ஒவ்வொரு நிமிடமும் நம்முடைய வாழ்க்கையிலே தொனிக்க செய்து இந்த ரட்சிப்பிலே தேவன் நம்மை பாதுகாத்த கிருபைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா, ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா.
உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி வருகிறார். ஆனால் அவனுடைய கண்களுக்கு தேவன் நம்மை விலக்கி, தேவன் கிருபையா இந்த ரட்சிப்பிலே நம்மை நிலைத்திருக்க பண்ணியிருக்கிறார். இந்த ரட்சிப்பு நமக்கு இல்லாமல் போகுமானால் மற்ற எல்லாம் இருந்தும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆனால் கர்த்தர் கிருபையாய் அவருக்குள்ளே நம்மை ஸ்திரப்படுத்தி இருக்கிறார். இயேசு சொன்னார், ஒருவன் என்னில் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பான். கர்த்தர் கிருபையாய் அவருக்குள்ளே நாம் நிலைத்திருக்கும்படி, கனி கொடுக்கும்படி, நாம் வளரும்படி, கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டிருக்கும்படி, தேவனுடைய பிரசன்னத்தில் நிலைத்திருக்கும்படி, அசையாமல் நாம் நிற்கும்படி தேவன் நம்மை பாதுகாத்ததற்காக தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளிவிடாமல், பரிசுத்த ஆவியை என்னை விட்டு எடுத்து விடாமல் தேவனே என்னை உம்முடைய பரிசுத்த பாதையில் என்னை நடத்தி வருகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மை ஒருபோதும் தனியே விடாதபடி எப்பொழுதும் தேவன் இந்த கடந்த 3 மாதங்கள் தம்முடைய பிரசன்னத்தை தந்து தேவன் அவருக்குள்ளே நம்மை ஸ்திரப்படுத்தி இருக்கிறார். அதுவே நமக்கு ஆறுதல், அதுவே நமக்கு ஆறுதல். தேவனே, உம்மோடு இருப்பதே எனக்கு ஆறுதல் ஐயா. உம்மிலே நிலைத்திருந்ததே எனக்கு பாக்கியம். நிச்சயமாகவே என்னை நீர் கண்மணி போல் பாதுகாத்து உமக்குள்ளே ஸ்திரப்படுத்தினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். இம்மட்டும் காத்தவர் இனிமேலும் காக்க உண்மை உள்ளவராய் இருக்கிறார், இனிமேலும் காக்க உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த 2014 ஆண்டினுடைய 4ஆம் மாதத்திலே கால் எடுத்து வைக்கிற நம்மை தேவன் காத்தவர் இனிமேலும் காக்க உண்மை உள்ளவர், இனிமேலும் காக்க உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. No, never alone. No, never alone. He promised never to leave me, never to leave me alone. No, never alone. No, never alone. He promised never to leave me, never to leave me alone. நம்முடைய தேவன் உண்மை உள்ளவர். ஒருபோது நம்மை கைவிடாமல் பாதுகாக்கிற கரங்கள் நம்மேல் இருக்கிறது. அதை விசுவாசிக்கிறீங்களா? இந்த காலையில் He is with me. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களில் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னவருடைய சத்தம், அவருடைய சமூகம் நம்மை சூழ்ந்திருக்கிறது. Hallelujah. Fear not, I am with thee. Blessed golden ray, like a star of glory, lighting up my way. Through the clouds of midnight, this bright promise shone.
உயர்த்தி ஆராதிப்போம். No, never alone. Oh, no, never alone. He promised never to leave me, never to leave me alone. No, never alone. No, He promised never to leave me, never to leave me alone. He promised never to leave me, never to leave me alone. Hallelujah. 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 நம்முடைய தேவனுடைய கரங்கள் நம்மை பாதுகாக்கிறது. எவ்வளோ பெரிய ஆறுதல், எவ்வளோ பெரிய நம்பிக்கை. தேவன் என்னை ஒருபோதும் தனியே விடாதபடி என்னை சுற்றிலும் உறங்காமல் தூங்காமல் பாதுகாக்கிற உடைய கரத்திலே இந்த புதிய மாதத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அந்நாள் வரைக்கும் காக்கிற தேவன் நீர் உண்மை உள்ளவர். கர்த்தர் நம்மை காக்கிறபடியால் கரங்களை தட்டி அவரை மகிமைப்படுத்துவோம். ஓ ஹல்லேலூயா. உம்முடைய பிரசன்னத்திற்காக உமக்கு நன்றி, உம்முடைய ஆளுகைக்காக உமக்கு நன்றி, உம்முடைய மகிமைகளை சூழ்ந்திருப்பதற்காய் நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. உம்முடைய கரங்களிலே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். முற்றிலும் ஆளுகை செய்யும், முடிவு வரை நடத்தும். உமக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென், ஆமென். உட்காருவோம். தேவனுடைய விலையேறப்பெற்ற பரிசுத்த நாமத்திற்கு மகிமையும் கனமும் துதியும் உண்டாவதாக. கடந்த